Right. Assalamu alaikum and good evening. துரதிர்ஷ்டவசமாக உங்களுடைய எங்களுடைய பாடம் ஒரு 3 வீக்ஸாக நடைபெறல ஒழுங்கான முறையில் நடைபெறல. தவிர்க்க முடியாத சில காரணங்களால எனக்கு கண்டினியூ பண்ண இயலாமல் போயிட்டு இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலங்களில் ஆஹ், அந்த நடந்து நடக்க நடக்காமல் விட்ட அந்த பாடங்களை நான் டபுள் பீரியட்டுகளாக நான் போட்டு நான் இந்த மாதத்துக்குள்ள எங்களோட சிலபஸை முடிக்கிறதுக்கான முழு ஏற்பாடுகளையும் இன்ஷா அல்லாஹ் நான் செய்யறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ரைட். இப்போ நாங்கள் எங்களுடைய கடந்த பாடத்துக்கு நாங்கள் வருவோம் இல்லையா? கடந்த பாடத்தில் அங்கே எவ்விடத்தை நிற்கணும்னு சொன்னால் இந்த பயிற்சிகளை நான் பார்த்தேன்ல. நியம சொற்கோவைகளை பொஸ்ஸாக மாத்துறது, இது ரெண்டும் ஹோம்ஒர்க்காக தந்திருந்தேன் அப்படித்தானேலா? இது ரெண்டும் ஹோம்ஒர்க் அப்படித்தானே? அதுபோல இதுவும் ஹோம்ஒர்க்காக தந்திருந்தேன். ரிப்ளை பண்ணுங்க அப்போ. ரைட். இப்ப நான் என்ன செய்றேன், அந்த பயிற்சிகளை இப்ப நான் செஞ்சு காட்டுறேன். சரியா? இதில் நாங்க பார்த்தோம்னு சொன்னால் சொப்பொஸ்களாக மாற்றுதல். எங்களுக்கு ஒரு பயிற்சி வருகின்றது, சொப்ப பொஸ்ஸாக மாற்றுவது. சொப்ப எஸ்எஸ்ஓபியாக மாற்றுற பயிற்சிக்கு வாரம். அதில் ரெண்டாவது பயிற்சிக்கு வாரம்ல. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எஃப் சமன், ரெண்டாவது பயிற்சியா எஃப் சமன் எஃப் ஏ குமா பி குமா சி சமன் ஏ சி பார் சக ஏ பி பார் சி பார் சக ஏ பார் பி பார் சி பார். இதுல எங்களுக்கு சி பாருடன் நாங்க பியை சேர்க்கோம்ல. பி சக பி பார் மத்தெல்லாம் பாருங்க. அப்போ ஏ எங்களுக்கு ஏ பி பார் சி பார் சக ஏ பார்
பி பார் சி பார். இதுல ஏ பி சி பார் சக ஏ பி பார் சி பார் சக ஏ பி பார் சி பார் சக ஏ பார் பி பார் சி பார். இதுல ஒரே ரெண்டு பெருமானம் வந்தபடியால நான் என்ன செய்றேன், ஏ பி சி பார் இரண்டுக்கும் பொதுவால ஒன்று கொடுக்கேன். ஏ பி பார் சி பார் சக ஏ பி பார் சி பார் சக ஏ பார் பி பார் சி பார் கொடுக்கச்சு. சாரி, இரண்டுக்கும் பொதுவால நான் என்ன செய்றேன், ஒன்று கொடுக்கணும். அப்ப இன்னைக்கு ஏ பி பார் சி பார் சக ஏ பார் பி பார் சி பார். இப்ப நான் பொஸ்கோவை என்ன செய்றேன், நியம பொஸ்கோவையாக நான் மாற்றுவமாக இருந்தால் இதுல இரண்டாவது வாரம்ல அதுல பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு எஃப் ஏ கொமா பி கொமா சி இதுல கோவை ஏ சக சி பார் இன்டு ஏ சக பி பார் சக சி பார் இன்டு ஏ பார் சக பி பார் சக சி பார்ல. இப்ப இதோட என்ன செய்யறேன், பியை சேர்க்க. சரியா? அப்ப ஏ சக சி பார் சக பி இன்டு பி பார்ல. இதோட ஏ சக பி பார் சக சி பார் ஏ பார் சக பி பார் சக சி பார்ல. இப்ப நாம கோவையை விரிக்கும். ஏ சக பி சக சி பார் ஏ சக பி பார் சக சி பார் ஏ சக பி பார் சக சி பார் ஏ பார் சக பி பார் சக சி பார். இந்த ரெண்டையும் நாங்க உண்டாக எழுதலாம் இல்லையா? அதே வலு விதிக்கமைய சக சி பார் ஏ சக பி பார் சக சி பார் ஏ பார் சக பி பார் சக சி பார் இவ்வளவும் எங்களுக்கு வரும். இந்த ரெண்டும் உங்கள் எத்தனை பேருக்கு சரி? ரெண்டும் சரின்னு சொல்லக்கூடிய ஆக்கள் ரைட். மத்தாக்கள் இப்ப நான் அடுத்த வினாவுக்கு வரலாம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த கூட்டுத்தொகைகளின் பெருக்கமாக மாற்றுகிற இந்த பயிற்சியில 2 to 6 வரை மட்டும் இருக்கலாம். இப்ப நான் இரண்டாவது பயிற்சிக்கு வரேன். இரண்டாவது பயிற்சி எடுத்தோம் என்றால் எஃப் சமன் எங்களுக்கு ஏபிசி முழுவதின் பார். இதுல இன்ட்டு போட்டாலும் போடாட்டியும் முழுவதின் பார் தான். ஏ பார் சக பி பார் சாரி ஏ இன்ட்டு பி தான்ல. அவனுக்கு ஏ இன்டு பி பார் இன்டு சி பார் சக ஏ இன்டு பி பார் இன்டு சி முழுவதும் பார். இல்ல நல்ல ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கணும். இந்த இன்டுக்கு மேல என்ன இல்லை, முழுவதின் பார் இல்லை. இப்ப நான் இவ்வளவுத்தையும் டிமோகனுக்கு அமைவாக உழைக்கேன். ஏ பார் சக பி பார் சக சி பார் இன்டு ஏ பார் பார் சக பி பார் பார் சக சி பார் பார் பிளஸ் இன்டு ஆக மாறுது. ஏ பார் பிளஸ் பி பார் பார் பிளஸ் சி பார். இப்ப எங்களுக்கு இரட்டை நிரப்பு விதிக்கு அமைவாக ஏ பார் சக பி பார் சக சி பார் இன்டு இது இன்டு இன்டு தான். இதுக்கு மேல மாற்றம் இல்லை. காரணம் அதுக்கு மேல பார் வந்தா மட்டும்தான் அது உடஞ்சி என்னவா வரும், பிளஸ்ஸா மாறும். அப்ப எனக்கு இங்க மேலுக்கு என்ன இருக்குது, ஏ
சக பி சக சி. இங்க எங்களுக்கு ஏ பார் சக பி சக சி பார். இது விளைவாக இருக்குல்ல. அடுத்தது நாலாவதுக்கு வரும். நாலாவதை பார்த்தோம் என்று சொன்னால் எஃப் சமன் எனக்கு ஏ பார் பி பார் சி பார் சக ஏ பார் பி சி பார் சக ஏ பார் பி சி முழுவதின் பார். இப்ப நான் உடைச்சோம்டா ஏ பார் பார் சக பி பார் பார் சக சி பார் பார் பிளஸ் இன்டு ஏ பார் பார் பிளஸ் பி பார் பிளஸ் சி பார் பார் இன்டு ஏ பார் பார் பிளஸ் பி பார் பிளஸ் சி பார். இப்ப எங்களுக்கு என்ன வரும்? ஏ சக பி சக சி. இது ஏ சக பி பார் சக சி. இது ஏ சக பி பார் சக சி பார் விளைவாக வரும். அஞ்சாவதுக்கு வரோம்டா. அஞ்சாவதை பார்த்தோம் என்று சொன்னால் அஞ்சாவது எஃப் சமன் ஏ சக பி சக சி முழுவதின் பார் இன்டு ஏ சக பி பார் சக சி முழுவதின் பார் சக ஏ சக பி பார் சக சி இதுல முழுவதின் பார். இது முழுவதின் பார்ல. இப்ப நான் என்ன செய்யறேன்? இந்த இன்டுவால இன்னைக்கு தானே இன்டு, இந்த இன்டுவால என்ன செய்யறேன்? நான் இப்ப அவரை உடைக்கிறேன். சரியே, இன்னிருக்கிற இன்டுவால இந்த முழுவதின் பார் உடையுது. அப்ப உடைச்சோம்னா அது எப்படி வரப்போகுது? சமன் ஏ சக பி சக சி பார் பார் இன்டு பிளஸ் ஆகுது ஏ சக பி பார் சக சி பார் பார் பிளஸ் பிளஸ் தான் ஏ சக பி பார் சக சி. இது இந்த பாரை நான் உடைக்கணும். இன்னிருக்கிற பார் இருக்குத்தானே, இவரை உடைக்கிறேன். அந்த பாரை உடைச்சோம்னா ஏ பார் இன்டு பி பார் பார் இன்டு சி பார். இப்ப எங்களுக்கு இது இரட்டை நிரப்பு விதிக்கமைவ ரிமூவ் ஆகும். ஆனா ஏ சக பி சக சி வரும். சக இதுவும் இரட்டை நிரப்பு விதிக்கமே ரிமூவ் ஆனா ஏ சக பி பார் சக சி சக ஏ பார் இன்டு பி இன்டு சி பார் விளைவாக வரும். சரியா? இந்த மூணும் உங்களை எத்தனை பேருக்கு சரி? ரெண்டு எது போல சிந்தன் ஆறாவது கொலையா? இப்ப விளங்கிட்டா என்னண்டு? இப்ப நாங்க அடுத்த பாட்டுக்கு போவோம். அடுத்த பாட பார்த்தோம்னு சொன்னா இதுவரையில நாங்க பார்த்தோம் என்னன்னு கேட்டா உண்மை சொப்போஸ் கோவைகளை தந்து உண்மை அட்டவணை வரைஞ்சல. என்ன செஞ்சோம்? சொப்போஸ் கோவைகளை தந்து உண்மை அட்டவணையை வரைஞ்சல. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா உண்மை அட்டவணை உங்களுக்கு தரப்பட்டு அதுல இருந்து சொப்போஸ் கோவை எடுக்க போறோம். என்ன செய்ய போறோம்? உண்மை அட்டவணை உங்களுக்கு தந்து அதுல இருந்து என்ன எடுக்க போறோம்? சொப்கோவை பொஸ்கோவை எடுக்க போறோம். இதுக்கு முதல்ல என்ன செஞ்சோம்? சொப்ப பொஸ்கோவையை தந்து உண்மை அட்டவணையை வரைஞ்சோம். இப்ப என்ன செய்யணும் சொன்னா எங்களுக்கு உண்மை அட்டவணையிலிருந்து சொப்கோவை பொஸ்கோவை எடுக்க போறோம். சரியா? அப்ப முதலாவது என்ன செய்யறோம்? சொப்கோவை எடுக்க போறோம். அப்ப உண்மை அட்டவணையிலிருந்து சொப்கோவை எடுக்கணும் சொன்னா வெளியீட்டு பெருமானம் ஒன்றுகள் எடுக்கிறது.
வெளியீட்டு பெருமானம் ஒன்றுகளுக்கு நீங்க என்ன எடுக்க போறீங்கன்னு சொன்னால் பெருக்க பெருமானம் எடுக்கிற. வெளியீட்டு பெருமானம் ஒன்றுகளுக்கு என்ன எடுக்க போறீங்க? பெருக்க பெருமானம். எப்படி எடுப்போம்? வெளியீடு ஒன்றாக இருக்கக்குள்ள உள்ளீடு பூஜ்ஜியமாக இருந்தா அந்த உள்ளீட்டை மறையாகவும் ஒண்ட நேராகவும் கொண்டு பெருக்க பெருமானம் எழுதப்படும். எப்படி எழுதப்படும்? வெளியீடு ஒன்றுகளுக்கு பெருக்க பெருமானம் எழுதப்படும். எப்படி எழுதப்படும்? உள்ளீடுகள் பூஜ்ஜியமாக இருந்தால் மறையாக கொண்டும் ஒன்றாக இருந்தால் நேராக கொண்டும் பெருக்க பெருமானம் எழுதப்படும். இப்ப உதாரணம், முதலாவதுக்கு எனக்கு ஏ பார் பி பார் சி பார் என்று எழுதப்படும். இப்ப நான் இந்த ஒன்றுக்கு ஏ பார் பி சி பார் என்று வரும். இந்த ஒன்றுக்கு ஏ பார் பி சி, இந்த ஒன்றுக்கு ஏ பி சி வரும். சரியானே? அப்ப நான் நேர் உள்ளீடுகள் ஒன்றாக இருந்தால் நேராகவும் உள்ளீடுகள் பூஜ்ஜியமாகவும் இருந்தால் மறையாகவும் கொண்டு பெருக்க பெருமானம் எழுதப்படும். இப்ப நான் என்ன செய்ய போறேன்? இப்ப எஃப் வெளியீடு எஃப் தானே. அப்ப எஃப் சமன் இப்ப இந்த பெருமானங்களை பின்வருமாறு காட்டுறோம். எப்படி? ஏ பார் பி பார் சி பார் சக ஏ பார் பி சி பார் சக ஏ பார் பி சி சக ஏ பி சி என்று எங்களுக்கு என்ன காட்டப்படும்? இந்த சொற்கோவை காட்டப்படும். அப்ப நாங்க என்ன செய்யறோம்? இந்த சொற்கோவையை நாங்க பின்வருமாறு கண்டோம். எப்படி? வெளியீட்டு பெருமானம் ஒன்றுகளுக்கு பெருக்க பெருமானம் எழுதினோம். எப்படி எழுதினோம்? வெளியீடு ஒன்றாக இருக்கக்குள்ள உள்ளீடு பூஜ்ஜியமாக இருந்தால் பாராகவும் ஏ பாராக பி பாராக சி பாராகவும் கொண்டும் நேராக இருந்தால் அதை நேர்பெருமானமாகவும் கொண்டும் சொற்கோவை எழுதப்படும். சரியா? இப்ப நாங்க என்ன செய்யறோம் என்று சொன்னால் பொஸ்கோவைக்கு வரோம். அப்ப பொஸ்கோவையை நீங்க எழுதக்கொள்ள அங்க என்ன பெற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னால் பொஸ்கோவைக்கு எங்களுக்கு வெளியீட்டு பெருமானம் பூஜ்ஜியங்கள் எடுபடும். வெளியீட்டு பெருமானம் பூஜ்ஜியமாக இருக்கின்ற பொழுது உள்ளீடு பூஜ்ஜியத்துக்கு நேராகவும் உள்ளீடுக்கு ஒன்றுக்கு மறையாகவும் கொண்டு கூட்டல் பெருமானம் எழுதப்படும். வெளியீடு பூஜ்ஜியமாக இருக்கின்ற பொழுது உள்ளீடு பூஜ்ஜியத்திற்கு நேராகவும் உள்ளீடு ஒன்றுக்கு மறையாகவும் கொண்டு எப்படி எழுதப்படும்? இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் ஏ சக பி சக சி ஒன்றுண்டபடியான சி பார். இங்க பூஜ்ஜியத்துக்கு ஏ பார் சக பி சக சி. இங்க எங்களுக்கு ஏ பார் சக பி சக சி பார். இங்க எங்களுக்கு ஏ பார் சக பி பார் சக சி. இப்ப எங்களுக்கு எப்படி காட்டப்படும் என்று சொன்னால் பின்வருமாறு காட்டப்படும். என்ன? இதுல எஃப் சமன் ஏ சக பி சக சி பார் ஏ பார் சக பி சக சி ஏ பார் சக பி சக சி பார் ஏ பார் சக பி பார் சக சி என்றும் பொஸ்கோவை எங்களுக்கு காட்டப்படும். சரியா? இப்ப நீங்க என்ன செய்யலாம்? இந்த விளைவை அந்த இடத்துல எழுதலாம். சரியா? எழுதிட்டு இங்க கீழுக்கு ரெண்டு பயிற்சி எழுந்திருக்கீங்களா? இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? அட்டவணை ஒன்று ஒன்று சொல்லி அதுல சொற்கோவை அதுல பொஸ்கோவையும் அட்டவணை ரெண்டு என்று சொல்லி போட்டு அதுல சொற்கோவையும் அதுல பொஸ்கோவையும் கீழுக்கு எழுதலாம். சரியா? இவரை நீங்க என்ன செய்யலாம்? விளங்கிட்டு தானே இவரை நோட் பண்ணி கொள்ளலாம்.
சரியா? இந்த பயிற்சி என்ன செய்யலாம், ட்ரை பண்ணலாம். நான் ஒரு சின்ன டைமை அலோகேட் பண்றேன். சரியா? என்ன முடியலையா? ரைட், தாரேன் தாரேன் தாரேன். ரைட், ஓகே ஓகே ஓகே. விளங்குதானல? கீழே இருக்கிற பயிற்சி செய்யலாம், டைம் ரன் ஆகுதா? ரைட். எல்லாருக்கும் முடிஞ்சா மெசேஜ் ஒன்று தாங்க. நாங்க இப்ப இவருக்கு வாரோம்ல. முதலாவது ஷஹீனா, ஃபினிஷ்டா, முடிஞ்சா? ரைட். இப்ப நான் இந்த வினாவுக்கு வாரல. இதுல நான் முதலாவது நடுக்கன் சொற்கோவைக்கு வாரன். இதுல ஏ பார், பி பார், சி பார். இது எங்களுக்கு ஏ பார், பி பார், சி, ஏ
பி பார் சி பார் ஏ பி பார் சி. அப்ப நான் முதலாவது எங்கட சொற்கோவையை காட்டப்போறோம். அப்ப சொற்கோவை எஃப் சமன் எனக்கு ஏ பார் பி பார் சி பார் பிளஸ் ஏ பார் பி பார் சி பிளஸ் ஏ பி பார் சி பார் பிளஸ் ஏ பி பார் சி. இப்ப நான் பொஸ்கோவைக்கு வாரோம். பொஸ்கோவை எடுத்தோம் என்று சொன்னா இந்த நீளத்துக்கு வாரோம். ஏ சக பி பார் சக சி, ஏ பி பார் சக சி பார். இவரு ஏ பார் சக பி பார் சக சி, இவரு ஏ பார் சக பி பார் சக சி பார். அப்ப நான் இவர பொஸ்கோவைக்கு வாரம் எஃப் சமன் எனக்கு ஏ சக பி பார் சக சி, இவரு ஏ சக பி பார் சக சி பார், இது ஏ பார் சக பி பார் சக சி, ஏ பார் பி பார் சக சி பார். இப்ப நான் அட்டவணை 2க்கு வாரங்களா. அட்டவணை 2 எடுத்தோம் என்றால் சொற்கோவை ஏ பார் பி பார் சி, ஏ பார் பி சி பார், ஏ பி சி பார், ஏ பி சி. அப்ப இதுல எஃப்க்கு வாரன் எனக்கு ஏ பார் பி பார் சி சக ஏ பார் பி சி பார் சக ஏ பி சி பார் சக ஏ பி சி. இப்ப எனக்கு பொஸ்கோவை கெடுக்கன். பொஸ்கோவை எங்களுக்கு ஏ சக பி சக சி, இதுல ஏ சக பி பார் சக சி பார், ஏ பார் சக பி சக சி, இது ஏ பார் சக பி சக சி பார். இப்ப நான் பொஸ்கோவை எழுதுறேன். எஃப் சமன் ஏ சக பி சக சி, இவரு ஏ சக பி பார் சக சி பார், ஏ பார் பி சக சி, ஏ பார் சக பி சக சி பார். இவ்வளவும் எங்களுக்கு இருக்கணுங்களா. இந்த 4 எத்தனை பேருக்கு சரி? ரைட், குட் குட். இப்ப நான் அடுத்த பாடுக்கு மூவார். பூகோள தர்க்க படலைகளை பயன்படுத்தி தர்க்க சுற்றுகளை வரைதல விட்டுட்டு நான் அடுத்த பாடுக்கு மூவார். அடுத்த பாட பார்த்தீங்கன்னு சொன்னால் பேஜ் நம்பர் 11க்கு வாங்க. பேஜ் நம்பர் 11ல எங்களுக்கு என்ன தரப்படுதுன்னு பார்த்தோம்னு சொன்னால் பூலியன் கோவைகளை சுருக்குது. என்ன தரப்படுது? பூலியன் கோவைகளை சுருக்குது. இப்ப நாங்க பூலியன் கோவைகள் என்ன செய்ய போறோம்? சுருக்க போறோம். பூலியன் கோவைகளை சுருக்கிறதுக்காக வேண்டி எங்களுக்கு 2 முறைகளை பயன்படுத்துவோம். ஒன்று, நாங்க படிச்ச விதிகளை பயன்படுத்துவோம். என்ன விதி? நாங்க மேலே படிச்ச விதிகள், இன்னும் இருக்கக்கூடிய விதிகளை பயன்படுத்தி என்ன செய்ய போறோம்? பூலியன் கோவைகளை நாங்க சுருக்க போறோம். இந்த விதிகளை பயன்படுத்தி பூலியன் கோவைகளை சுருக்குவோம். இது ஒரு முறை. 2வது முறை நாங்க பார்க்க போறோம் என்னன்னு கேட்டா, இந்த காரோ வரைபடத்தை பயன்படுத்தி சுருக்க போறோம். முதலாவது விதிகளை பயன்படுத்தி சுருக்குதலை நாங்க பார்க்க போறோம். சரியா? இப்ப இதுல என்னன்னா பயிற்சிகள் எல்லாம் நீங்க செய்யணும். நான் என்ன செய்வேன்? முதலாவது பயிற்சியை மட்டும் இப்ப எப்படி சுருக்கி காட்டுறங்கிறதுக்காக வேண்டி செய்ய போறேன். சரியா? மற்றதெல்லாம் யாரு செய்யணும்? நீங்க செய்யணும். சின்ன டைம் உண்டு, ஒவ்வொரு பயிற்சிக்கும் நான் தருவேன். சரி? அப்ப நான் இதன் ஊடாக உங்களுக்கு என்ன நடக்கும்டா எங்களோட விதிகள் இலகுவாக ஞாபகம் வரும். அப்ப நான் முதலாவது விதிக்கு வாரம்
1 இன்டு எக்ஸ் இன்டு எக்ஸ் பார். இது எப்படி சுருக்கலாம்? இரண்டு முறையில் சுருக்கலாம். 1 இன்டு எக்ஸ் என்ன விதி என்று சொல்லுவோம்? 1 இன்டு எக்ஸ் எங்களுக்கு எக்ஸ் ஆக வரும். காரணம் எங்களுக்கு அடையாள விதி என்று சொல்லுவோம். இது ஒன்று. எக்ஸுக்கு பூஜ்ஜியத்தை கொடுக்கலாம் அல்லது ஒன்றை கொடுக்கலாம். அப்போ 1 இன்டு பூஜ்ஜியம் எங்களுக்கு பூஜ்ஜியம். அப்போ எக்ஸிட பெருமானம் வரும். எக்ஸுக்கு ஒன்றை கொடுத்தா 1 இன்டு 1 எங்களுக்கு 1 வரும். சரியா? அப்ப எங்களுக்கு 1 இன்டு எக்ஸ் எக்ஸ் வரும் இன்டு எக்ஸ் பார். அப்ப 1 இன்டு எக்ஸ் ஏன் எக்ஸ் என்று கேட்டா நாங்கள் சொல்லுவோம் அடையாள விதி என்று சொல்லுவோம். இப்ப எக்ஸ் இன்டு எக்ஸ் என்ன வரப்போ? எக்ஸ் இன்டு எக்ஸ் பார் எங்களுக்கு பூஜ்ஜியம் வரும். எக்ஸ் இன்டு எக்ஸ் பார் எங்களுக்கு பூஜ்ஜியம். ஏன் பூஜ்ஜியம் என்று கேட்டா நாங்கள் சொல்லுவோம் நிரப்பு விதி அல்லது நேர்மாறல் விதி என்று நாங்கள் சொல்லுவோம். என்னையா? நிரப்பு விதி அல்லது நேர்மாறல் விதி என்று சொல்லுவோம். ஏதாவது ஒன்றைத்தான் நாங்கள் சொல்லணும். இப்ப எக்ஸாமுக்கு விதிகளை பயன்படுத்தி சுருக்க போறோம். விதிகளை எழுதணுமான்னு கேட்டா 2022 23 24 விதிகளை எழுதுறது கட்டாயம் இல்லை. விதிகள் இல்லாட்டியும் உங்களுக்கு மார்க்ஸ் வரும். ஆனா 2022க்கு முதல்ல விதிகள் இருந்தா தான் முழு மார்க்ஸும் வரும். விதி இல்லாட்டி அரைவாசி மார்க்ஸ் அல்லது மூணா பொறித்து ஒரு மார்க்ஸ் கிடைக்கும். மிச்சது விதிகளுக்கு கொடுபடும். இப்ப நாங்க படிக்கக்குள்ள விதிகளை போட்டு தான் படிக்க போறோம். காரணம் அப்பான் விதிகள் உங்களுக்கு ஞாபகம் வரும். இதை கடினமான உண்டாக பார்க்கணும். இதுல 33 பயிற்சி நான் தந்திருக்கேன். 33 இல்லை உங்களுக்கு பயிற்சி. நான் இன்னும் சில பயிற்சிகளை உங்களுக்கு சேர்ப்பேன். சரி? அப்ப பயிற்சிகள் இதுல அதிகம் தருவேன். நீங்க என்ன செய்யணும்? படிப்படியாக உங்களோட செல்ஃபுக்கு நீங்க செய்ய ட்ரை ஒன்று கொடுக்கணும். சரிபட பிறகு பார்ப்போம். இப்ப இதை இன்னொரு வழியாலையும் செய்யலாம். எப்படி? எக்ஸ் இன்டு எக்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? எக்ஸ் இன்டு எக்ஸ் பார் பூஜ்ஜியம். அப்ப நான் இந்த ஒன்று இருக்க 1 இன்டு பூஜ்ஜியம் என்று சொல்லுவோம். காரணம் என்ன? எக்ஸ் இன்டு எக்ஸ் இவரை சொல்லுவோம் நிரப்பு விதி அல்லது நேர்மாறல் விதி. இப்ப 1 இன்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் வரும். அப்ப அல்லதா இந்த ரெண்டுல ஒரு முறையில சுருக்கிக்கலாம். விட பூஜ்ஜியம் வந்தா சரி. இப்ப இவரை எழுதிட்டு நீங்க எதுக்கு மூவ் பண்ணலாம்? ரெண்டாவதுக்கு மூவ் பண்ணலாம். இப்ப நான் என்ன செய்ய போறேன்? ஒவ்வொன்றுக்கும் சின்ன டைம் ஒன்று உங்களுக்கு தரப்போறேன். சரியா? அப்ப அந்த டைம் முடிய நான் என்ன செய்ய போறேன்? ஒவ்வொன்றாக செஞ்சு காட்ட போறேன். அப்ப நான் ஒரு பயிற்சிக்கு தரக்கூடிய டைம் என்னன்னு கேட்டால் 1.5 minutes ஆக இருக்கும். எவ்வளவு நேரம்? ஒரு நிமிஷம், 1.5 நிமிஷம் டைமை நான் தாரேன் ஒவ்வொரு பயிற்சிக்கும். நீங்க என்ன செய்யலாம்? ஸ்டார்ட் பண்ணலாமா? நீங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப நான் ஒவ்வொரு துண்டுக்கும் என்ன செய்யறேன்? உங்களுக்கு பயிற்சி ஒன்று தாரேன். சரியா? அப்ப நான் 1.5 தாரேன். 1.5 உங்களோட பயிற்சிக்கான டைம். சரியா? அது வடிவ காணுமா? நீங்க நான் ஒவ்வொரு 1.5க்கு பிறகும் செஞ்சு காட்டுவேன். உங்களுக்கு முடிஞ்சாலும் முடியாட்டியும். சரியே? அப்படியே போக்குள்ள உங்களுக்கு அது ஒரு ஃப்ளோவில் வந்து. சரியே? நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம்.
இப்ப நான் இரண்டாவதுக்கு வாரேன்டா. இப்ப இத ரெண்டு முறைகள்ல நாங்க செஞ்சிருக்கலாம். ஒரு முறையை சொல்றேன், ஒன்று சக எக்ஸ் என்னென்று சொல்லுவோம், ஒன்றுண்டு சொல்லுவோம். காரணம் எங்களுக்கு அடையாள விதி. நாங்க மேலே பார்த்த விதி ஒன்று சக எக்ஸ்ண்டா எங்களுக்கு ஒன்று. அப்ப ஒன்றுடன் எதை கூட்டினாலும் எங்களுக்கு ஒன்று சக எக்ஸ் பார். அப்ப நாங்க சொல்லுவோம் என்ன, அடையாள விதி. அடையாள விதி. இப்ப ஒன்று சக எக்ஸ் பார் எங்களுக்கு ஒன்று. காரணம் அதே அடையாள விதியை நாங்க கொடுக்க போறோம். சரியானே? அல்லது பின்வருமாறும் செஞ்சிருக்கிறோம். எப்படி எக்ஸ் சக எக்ஸ் பார் என்னன்னு சொல்லுவோம், ஒன்று சொல்லுவோம். எக்ஸ் பூஜ்ஜியம் உண்டா எக்ஸ் பார் ஒன்று, எக்ஸ் ஒன்றுண்டா எக்ஸ் பார் பூஜ்ஜியம். பூஜ்ஜியம் சக ஒன்று ஒன்று, ஒன்று சக பூஜ்ஜியம் ஒன்று. அப்ப எங்களுக்கு ஒன்று சக ஒன்று காரணம் என்ன, நிரப்பு விதி சமன் ஒன்று வரும். சரியா? அப்ப ரெண்டுல ஒரு முறையில உங்களுக்கு விட வந்திருக்கலாம். காரணம் நிரப்பு விதி ஒன்று கொடுத்திருக்கலாம். இருந்தால் பாச போடுங்க. பாச போட்டுட்டு நீங்க அடுத்ததுக்கு மூவ் ஆகலாம். சரியா? பாச போட்டுட்டு என்ன செய்யலாம், அடுத்ததுக்கு மூவ் ஆகலாம். இப்ப நீங்க மூணாவதுக்கு வாரீங்க. மூணாவது எக்ஸ் சக எக்ஸ் சக எக்ஸ் பார் சக பூஜ்ஜியம். இப்ப நான் டைமை செட் பண்றேன். அவருக்கும் அதே 1.5 minutes. சரியா? ரைட். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், அடுத்த ஆளுக்கு வரோம். சரியா? இப்ப இத நிறைய முறைகள்ல நீங்க செஞ்சிருக்கலாம். நான் ஒரு முறை எக்ஸ் சக எக்ஸ் என்ன வரப்போது, எக்ஸ். காரணம் அதே வலு விதி. எக்ஸ் பார் சக பூஜ்ஜியம். நாங்க சொல்றோம் அதே வலு விதி. ஒரே பெருமானம் இரண்டு வருமாக இருந்தால் நாங்க அதே பெருமானத்தை ஒரு தரம் எழுதி போட்டு சொல்லுவோம் எக்ஸ். இப்ப நான் சொல்ல போறேன் எக்ஸ் சக எக்ஸ் பார் எங்களுக்கு ஒன்று. காரணம் நிரப்பு விதி சக பூஜ்ஜியம். அப்ப நாங்க சொல்லுவோம் நிரப்பு அல்லது எங்களுக்கு நேர்மாறல் விதி நிரப்பு சமன் ஒன்று. அல்லது எப்படி செஞ்சிருக்கலாம், எக்ஸ் சக எக்ஸ் பார் ஒன்று சமன் எக்ஸ் சக எக்ஸ் பார் ஒன்று. காரணம் நிரப்பு விதி. நிரப்பு விதி எக்ஸ் சக ஒன்று எங்களுக்கு ஒன்று. காரணம் என்ன, அடையாள விதி. சமன் ஒன்று வந்திருக்கலாம். இருந்தா பாச போடுங்க. இப்ப நீங்க என்ன செய்யலாம், மூணாவதுக்கு நாலாவதுக்கு மூவ் பண்ணலாம். சரியா? நீங்க நாலாவதுக்கு மூவ் பண்ணலாம். நாலாவது எங்களுக்கு என்ன, எக்ஸ் இன்டு எக்ஸ் இன்டு எக்ஸ் பார் இன்டு பூஜ்ஜியம். சரி.
ரைட். இப்ப நான் நாலாவது பயிற்சிக்கு வாரம். நாலாவது எடுத்தோம்னால் எக்ஸ் இன்டு எக்ஸ் பார் எக்ஸ், காரணம் அதே வலுவிதி. எக்ஸ் பார் இன்டு பூஜ்ஜியம், அப்ப நாங்க காரணம் எழுதுறோம், அதே வலுவை எழுதுறோம். எக்ஸ் இன்டு எக்ஸ் பார் என்ன கொடுக்க போறோம்? பூஜ்ஜியம் இன்டு பூஜ்ஜியம். இவரை சொல்லுவோம் நிரப்பு விதி. அல்லது நீங்கள் எழுதியிருக்கலாம், நிறைய முறைகள் எழுதியிருக்கலாமா? எக்ஸ் பார் இன்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம், எக்ஸ் பார் இன்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம், எக்ஸ் இன்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம், அடையாள விதி எழுதியிருக்கலாம். நிறைய முறைகள் இருக்கலாம். விட எங்களுக்கு என்ன இருக்கணும்? பூஜ்ஜியம் தான் இருக்கணும். இப்ப நீங்க எக்ஸ் இன்டு எக்ஸ் பார் என்ன வரும்? பூஜ்ஜியம். அப்ப எக்ஸ் இன்டு பூஜ்ஜியம் இன்டு பூஜ்ஜியம். அப்ப எக்ஸ் இன்டு எக்ஸ் பார் பூஜ்ஜியம், காரணம் என்ன? நிரப்பு வரும். எக்ஸ் இன்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம், காரணம் என்ன? அடையாள விதி. அப்ப எங்களுக்கு விட பூஜ்ஜியம் வந்திருக்கணும். சரியா? இருந்தா பாஸ். நீங்க என்ன செய்யலாம்? அஞ்சாவதுக்கு மூவ் பண்ணலாம். ஐந்தாவதுக்கு என்ன செய்யலாம்? மூவ் பண்ணலாம். எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் பார். இப்ப நான் அதே 5 மினிட்ஸ், 1.5 நிமிஷத்தை என்ன செய்யறேன்? தாரன். உங்களுக்கு டைம் போதாண்டு சொன்னா எனக்கு மெசேஜ் ஒன்றை தாங்க. ரைட்? இது காணும்ன்ற நம்பிக்கையில தான் நான் அந்த டைமை தந்திருக்கேன். உங்களுக்கு போதாண்டா எனக்கு மெசேஜை தாங்க, நான் தாரேன். இப்ப எல்லாரும் செய்யணும். உங்களோட செல்ஃபுக்கு செய்யுங்க. நீங்க விதிகள் உங்களுக்கு இலகுவாக என்று செய்யும் பாடம் வரும். அதுல கஷ்டமான ஒன்றும் இல்லை. இப்ப நான் அஞ்சுக்கு வரல. அஞ்சு எடுத்தோம் என்று சொன்னால் இதுல நான் என்ன செய்ய போறேன்? எக்ஸ பொது அடுக்கு. எக்ஸ பொது எடுத்தோம்டா y சக y பார், காரணம் என்ன? பங்கீட்டு விதி. எப்படி அது? உங்களுக்கு பங்கீட்டு விதி ரெண்டு இருக்கலாம். ஒன்று ஏ பி சக சி சமன் ஏபி சக ஏசி, இதான் பங்கீட்டு விதி. பங்கீட்டு விதி ஏ பி சக சி சமன் ஏபி சக ஏசி. இப்ப நான் இதுல ஏய பொதுவா எடுக்கையும் எனக்கு இப்படி வருது. எடுத்தா பி சக சி மிஞ்சும். இப்ப எக்ஸ் ஒய்ல எக்ஸ பொது எடுத்தா இதை விரிச்சலின் எப்படி வரும்? எக்ஸ் ஒய் சக எக்ஸ் ஒய் பார் வரும். அப்ப இது என்ன விதி? பங்கீட்டு விதி. இப்ப எங்களுக்கு எக்ஸ் ஒய் சக ஒய் பார் ஒன்றுல, ஒய் சக ஒய் பார் ஒன்று, காரணம் என்ன சொல்லுவோம்? நாங்க நிரப்பு விதியை சொல்லுவோம்ல. ஒய் சக ஒய் பார் என்ன வரும்? ஒன்று, காரணம் என்ன? நிரப்பு விதி. எக்ஸ் இன்டு ஒன்று எங்களுக்கு எக்ஸ்ல, காரணம் என்ன? அடையாள விதி. காரணம் என்ன? அடையாள விதி. அப்ப எங்களுக்கு அஞ்சாவது எப்படி வரும்ல? இருந்தா பாச போடுங்க. நீங்க என்ன செய்யலாம்? ஆறாவதுக்கு மூவ் பண்ணலாம்.
ஆறாவது எக்ஸ் ஆக எக்ஸ் ஒய் பார். சரியா? இப்ப நாங்க இதுக்கு விடைய நேரடியாக என்னென்று கொடுக்கலாம்? எக்ஸ் என்று கொடுக்கலாம். காரணம், இவரை சொல்லுவோம் அப்சோர்ப்ஷன் லோ. என்ன லோ? அப்சோர்ப்ஷன் லோன்னு கொடுக்கலாம். என்ன லோ? அப்சோர்ப்ஷன் லோன்னு கொடுக்கலாம்ல. அல்லது நீங்க என்ன செஞ்சிருக்கலாம்? எக்ஸ் ஆக எக்ஸ் ஒய் பார் அப்சோர்ப்ஷன் லோ. அப்சோர்ப்ஷன் லோ ரெண்டு இருக்கலாம். ஏ எங்களுக்கு ஏ சக ஏ பி பார் சமன் எங்களுக்கு ஏ என்று வரும். அடுத்தது ஏ சக பி பார் எங்களுக்கு ஏ என்று வரும். அப்ப இதை என்ன விதின்னு சொல்ல போறோம்? அப்சோர்ப்ஷன் லோ என்று நாங்க சொல்லுவோம். சரியா? அல்லது நீங்க எக்ஸ பொது எடுக்கலாம். எடுத்தா ஒன்று சக வை பார் மிஞ்சும். ஒன்று சக வை பார் மிஞ்சும். காரணம் என்ன சொல்ல போறீங்க? பங்கீடு. இப்ப இன்னைக்கு எக்ஸ் ஒன்று வரும்ல. ஒன்று சக வை பார் ஒன்று. காரணம் அடையாள விதி. இப்ப எக்ஸ் இன்டு ஒன்று எங்களுக்கு எக்ஸ் வரும். காரணம் என்ன? அடையாள விதி. சரியா? இப்ப நீங்க என்ன செய்யலாம்? ஏழாவதுக்கு என்ன செய்யலாம்? மூவ் பண்ணலாம். அப்ப நீங்க ஏழாவதுக்கு மூவ் பண்றீங்க. அதே டைமை நான் தாரேன்.
ம். இப்ப எங்களுக்கு ஏழாவதுக்கு வாரம்ல. ஏழாவது எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு எக்ஸ் ஒய் சக எக்ஸ் பார் ஒய் இல்ல, எக்ஸ் ஒய் சக எக்ஸ் பார் ஒய். இதுல நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டால் வைய பொதுவா எடுக்கலாம்ல. வைய எடுத்தா எக்ஸ் சக எக்ஸ் பார் என்ன காரணம், எங்களுக்கு பங்கீட்டு விதி. இப்ப நான் y எக்ஸ் சக எக்ஸ் பார் உண்டு, காரணம் என்ன, நிரப்பு விதி. இப்ப எனக்கு y இன்டு ஒன்று y இல்ல, காரணம் என்ன, அடையாள விதி. இப்ப நீங்க என்ன செய்யலாம், எட்டுக்கு மூவ் பண்ணலாம். அப்ப ஏ சக ஏ பி பார் சக ஏ பார் பி பார்ல. இப்ப நான் இவருக்கும் அதே 1.30 தான். இப்ப நாங்க முடிஞ்சானல்ல, இதை ரெண்டு முறையில பிரிக்கலாம். ஒரு முறையை நாங்க எடுத்தோம் என்று சொன்னால் இந்த ரெண்டிலையும் நீங்க பி பார பொது எடுக்கலாம். இந்த ரெண்டிலையும் பி பார பொது எடுக்கலாம். அப்ப நாங்க என்ன செய்யறோம், ஏ சக பி பார் ஏ சக ஏ பார். காரணம் என்னன்னு சொல்ல போறோம், பங்கீடு. சமன் ஏ சக பி பார் ஏ சக ஏ பார் ஒன்று, காரணம் என்ன, நிரப்பு விதி. இப்ப எனக்கு ஏ சக பி பார், காரணம் அடையாள விதி. இதை மேற்கொண்டு சுருக்கலாம். இது எங்களுக்கு விடையாக வரும். அடுத்த முறை என்னென்று பார்த்தோம்னால், அல்லது இது ரெண்டையும் எடுத்தோம்னா ஏ பொதுவாக வரும். ஏ அவனுக்கு ஏ ஒன்று சக பி பார் சக ஏ பார் பி பார், காரணம் என்ன, பங்கீட்டு விதி. இப்ப எனக்கு ஏ ஒன்று சக ஏ பார் பி பார், காரணம் என்ன, அடையாள விதி. அப்ப ஒன்று சக பி பார் எங்களுக்கு ஒன்று, ஒன்று சக ஏ எங்களுக்கு ஒன்று, அதே போல ஒன்று சக பி பார் எங்களுக்கு ஒன்று, அடையாள விதி. இப்ப நான் ஏ சக ஏ பார் பி பார், காரணம் என்ன, எங்களுக்கு அடையாளம். இப்ப சொல்ல போறோம் ஏ சக ஏ பார் பி எங்களுக்கு ஏ சக பி பார் வரும். என்னையாம் என்று கேட்டால் மிகைமை விதி என்று நாங்க பார்க்கலாம். மிகைமை விதியை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகைமை விதி பின்வரும் ஃபார்ம்கள்ல வடிவங்களில் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஏ சக ஏ பார் பி, ஏ சக ஏ பார் பி பார், ஏ பார் சக ஏ பி,
ए बार सह ए बी बार, ए सह ए बार बी சி, ஏ பார் சக ஏ பி சி, இப்படி எப்படி பிரிக்கலாம். இதெல்லாம் என்ன மிகைமை விதிக்கு பயன்படுத்தி சுருக்கக்கூடிய விளைவுகளாக எங்களுக்கு வரும். எதை பயன்படுத்தி? மிகைமை விதியை பயன்படுத்தி சுருக்கக்கூடியவைகளாக எங்களுக்கு வரும். அதென்னது மிகைமை விதி என்று பார்த்தோம் என்றால், நீங்க பார்த்திருக்கீங்க இன்ன பார்த்திருக்கீங்களா? மிகைமை விதியை நீங்க ஆல்ரெடி இன்ன பார்த்திருக்கீங்க. அது ரெண்டு ஃபார்மில் இருக்குங்களா மிகைமை விதி? எங்களுக்கு இன்னரிக்கக்கூடியதான் மிகைமை விதி, ரிடண்டன்சி லோ. பாருங்க அப்போ, ஏ சக ஏ பார் பி சமன் ஏ சக பி. இது எப்படி வந்தங்கிறத நான் அங்க போட்டிருக்கேன்ல. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? இதையும் எதை பயன்படுத்தி சுருக்க போறோம்னு சொன்னால், மிகைமை விதியை பயன்படுத்தி தான் சுருக்க போறோம். எப்படி சுருக்கப்படுதுங்கிறத தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். அப்ப மிகைமை விதியின் வடிவங்கள் தான் என்ன தரப்பட்டது. எங்க எட்டாவதுல என்ன தரப்பட்டது? மிகைமை விதியின் வடிவம் எப்படி? இதுல பாத்தீங்கன்னு சொன்னால், ஏ இஞ்சல வருமாக இருந்தால் சேர்ந்து வருவதில் அதனுடைய நிரப்பு ஏ பார் இருக்கும். இது ஏ வந்தா இஞ்சல ஏ பார் இருக்கும், இங்க ஏ பார் வந்தா இங்க ஏ இருக்கும். இப்ப நாம விட எழுத கொள்ள இவரை நீக்கி விட்டோம்டா ஏ சக பி வரும். இவரை நீக்கினா எனக்கு ஏ பார் சக பி பார் வரும். எனக்கு இவரை நீக்கினா ஏ பார் சக பி வரும். சரியானே? அப்ப நாங்க இங்க என்ன காட்ட போறோம்? இதுல என்ன வரப்போகுது? ஏ போயிடும். போனா எனக்கு ஏ பார் சக பி பார், இதுல ஏ பார் போயிடும். போனா ஏ சக பி பார் சி, இதுல ஏ போயிடும். போனா ஏ பார் சக பி பார் சி பார் வரும். அப்ப மிகைமை விதி வந்துட்டு அந்த தனிய வருவதின் நிரப்பாக அந்த சேர்ந்து வருவதனுடைய பெறுமதி இருக்கும். அந்த நிரப்பு இல்லத்தாயிரும். அப்ப இங்க எங்களுக்கு என்ன வரும்? மிகைமை விதிக்கு அமைவாக ஏ சக பி பார், எப்படி எடுத்தாலும் விட ஏ சக பி பார் இருக்கும். சரியா? அப்ப நீங்க ரெண்டுல ஏதாவது ஒன்று இருந்தா பாச போட்டுட்டு ஒன்பதாவதுக்கு நீங்க என்ன செய்யலாம்? மூவ் பண்ணலாம். அப்ப ஒன்பதாவதுக்கு வாரம் என்னன்னு கேட்டால், ஒன்பதாவது நீங்க அவரை ட்ரை பண்ணலாம். எக்ஸ் ஒய் பார் சக எக்ஸ் பார் ஒய் எங்களுக்கு இருக்கும். சரியா? அதுவும் அதே மாதிரியான ஒரு சின்ன டைம் ஒன்றை தாரான். சரியா?
இப்ப நீங்க எப்படி செய்ய போறீங்க? இதையும் நிறைய முறைகளை செஞ்சிருக்கலாம். ஒரு முறை இந்த ரெண்டுலையும் எக்ஸ பொதுவா எடுக்க போறீங்க. எக்ஸ் எடுத்தோம்னா y சக y பார் சக எக்ஸ் பார் y. காரணம் என்ன? நிரப்பு. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? எக்ஸ் ஒன்று சக எக்ஸ் பார் y. காரணம் நிரப்பு. சமன் எக்ஸ் சக எக்ஸ் பார் y. காரணம் அடையாளம். இப்ப என்ன வரும்? எக்ஸ் சக எக்ஸ் பார் ஒய்ய எப்படி எழுத போறீங்க? எக்ஸ் சக ஒய் என்று எழுத போறீங்க. காரணம் என்ன? மிகைமை விதியாக இருக்கும். சரியா? இப்ப மொத்தம் 9 கேள்விடா. அதுல ஒன்று நான் செஞ்சேன். அப்ப 8 கேள்வி இருக்கு. இந்த 8ல உங்களோட எத்தனை பேருக்கு 8ம் சரியுண்டு? 8க்கு உங்களோட எத்தனை கொஞ்சம் சொல்லுங்க. 8ம் சரி. குட். வேற? குட். 6, 8, 8. குட். குட். சரி. இப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா இன்ன இருக்கிறத ஹோம் ஒர்க்குக்கு எழுதுங்க. 9க்கு ஏ எழுதுங்க. ஏ பி பார் சக பி பார் சக ஏ பி சக ஏ பார் பி பார். இதுல பி ஏ சக பி ஏ சக பி பார் ஏ பார் சக பி. சி எழுதுங்க. ஏ சக பி ஏ சக பி ஏ சக பி. இவர ஏ பார் பி பார் இவரு ஏ பி பார் எல்லாம் இன்டுவா. சி இ சி டிக்கு எழுதுங்க. ஏ சக பி சக ஏ பார் சக பி பார் சக ஏ சக பி பார். சரியா? இந்த நாலுடனும் உங்களுக்கு 10வதும் ஹோம்ஒர்க்கா? இந்த நாலுடனும் 10வது உங்களுக்கு என்னவாக இருக்கும்? ஹோம்ஒர்க்காக இருக்கும். சரியா? அப்ப நாளைய பாடத்துல இந்த நாலும் 10வதையும் பார்த்துட்டு 11லிருந்து நாம இங்க வச்சுதான் செய்யறோம். சரியா? அப்பான் என்ன சரி பிள்ளைங்கிறத கரெக்ட் பண்ணிக்க நாம கொண்டு போகலாம். நாளைய பாடத்துடன் உங்களுக்கு இப்ப பெரும்பாலும் நிரப்பு விதிண்டால் ஞாபகம் வந்திருக்கும். அடையாள விதி உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். பங்கீட்டு விதி உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். மிகைமை விதி உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். அதே வலு விதி உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். அப்படித்தானே? இவ்வளவு விதிகளும் இப்ப உங்களுக்கு பாடம் வந்திருக்கும். அப்ப நாங்க மிச்சம் இருக்கக்கூடிய பயிற்சிகளை முடியக்குள்ள என்ன செய்ய சொன்னா எல்லா விதிகளும் பெரும்பாலும் உங்களுக்கு ஞாபகம் வரும். சரியா? அப்ப இவர் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக இருக்கும். 10வதும் உங்களுக்கு ஹோம்ஒர்க். சரியா? அவ்வளோத்தையும் நோட் பண்ணிக்கொள்ளும். எழுதிட்டீங்களா?
ரைட். இத்துடன் எங்களுடைய இன்றைய பாடம் முடிவுக்கு வருகின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அண்ட் குட் நைட். வெளியிட்டீங்க அனலா?